ராஜித் ஆலசுடைய செங்கோல் கதிபதி பாருங்க, கையில செங்கோல், அதுல அசோகா சின்ன இருக்கும் பாருங்க. அது அசோகா, எந்த முனியப்ப கோயிலையும் அசோகா சின்ன இருக்காது, செங்கோல் இருக்காது. சிலைங்க எல்லாமே வேண்டுதல் வச்சு நிறைவேறதுக்கு அப்புறம் வச்ச சிலைங்க தான். ஹாய் காய், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன ஸ்பெஷல், அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த போகிற வழியில் தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி. ஸோ இது வழியாக தான் நம்மளோட கோவிலுக்கு போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி ஏரியை தாண்டி வீராணம்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு மலைக்கடியில் தான் இது கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லாதனால நம்ம ஃப்ரீயாக வர முடியுது, அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கோம். இல்லைன்னா இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும். கோயில் ரீச் ஆகிட்டோம். இடமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வில்லேஜாக இருக்க மாதிரி. நம்மளோட இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் ரீச் ஆன உடனே கோயில் இருக்க அவுட்டர்லாம் பார்த்துட்டு வந்தாலும் சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஏன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலை இருந்துச்சு. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைங்க வச்சுருக்காங்க. இந்த சிலைங்க எல்லாமே வேண்டுதல் வச்சு நிறைவேறினதுக்கப்புறம் வச்ச சிலைங்க தான். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல சிலை வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமேட்டு சிலை வச்சா போதும். அப்போ நான் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் இந்த கோயில் எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு வெளியே பார்த்துட்டு நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிலைங்க இருக்குது. 10 நாள் உட்காந்தா கூட என்ன முடியாது போல், அந்த அளவுக்கு இருக்குது. சரி, கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்கெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த கோழிங்க எல்லாத்தையுமே நமக்கு தீங்கு செஞ்சவங்க, கெடுதல் செஞ்சவங்களை நினச்சிக்கிட்டு தொங்க விட்டோம்னா அந்த வேண்டுதல் அப்படியே பழிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, நாமளும் அப்படியே அதை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த வேலை சுற்றி. இது எல்லாமே எது கேட்டால் நம்ம கெடுதல் செஞ்சவங்களோட காலடி தடத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டினா அவங்களுக்கு கெடுதல் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கோயிலுக்குள்ளே போனவுடனே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம இந்த மாதிரி கோயிலை நேர்ந்து விட்டுற மாதிரி கூட விட்டுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கோழிங்கெல்லாம் நீங்களும் நேர்ந்து விட்டு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா நேர்ந்து விடலாம். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்கு பேக் சைட் போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போன உடனே நம்மளோட இருட்டுக்கல் முனியப்பனோட சிலை தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களையும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலை இல்லை, 2 சிலை இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சிலை இருக்குது. இந்த அளவுக்கு சிலைங்களை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எவ்வளோ வேண்டுதல் நடந்திருந்தா இவ்வளோ சிலைங்க கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க, அது எவ்வளோ காலமாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலை இருக்குது. இது எல்லாமே வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு வச்ச சிலைங்க தான். நீங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சிலை வாங்கி வச்சாவே போதும். பாருங்கள், இவங்க வீடு கட்டணுன்னா எவ்வளோ வீடு கட்டினா அந்த வீடு வாங்கி வச்சுருக்காங்க. வீடு கட்டுற கனவு நிறைவேறினதுக்கப்புறம் அப்புறமேட்டு கல்யாணம் ஆகணும்னா அதுக்கப்புறமேட்டு அதுக்காகவும் பார்த்திங்கன்னா சிலை இன்னும் ஃபுல்லாகவே சிலை தான். இது எல்லாமே கார் சிலை. கார் வேண்டுங்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம புதுசாக கார் வாங்கணும்னு வேண்டும்னு வச்சுக்கவங்களுக்கு கார் வாங்கலாம். ஸோ வீடு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே சிலை வச்சு தான் கும்பிட்றாங்க. கோயிலுக்கு பின்னாடி சுற்றி முற்றியும் இருக்கிற எல்லா சிலைங்களையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே போன உடனே தான் நம்ம கோயிலோட வரலாறு, கோயிலோட சிறப்புகள், அப்புறம் அவருக்கு நடந்த அனுபவங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம சாமி கும்பிட தான் போனோம், இருந்தாலும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருப்போம், அதை அப்படியே கேளுங்க. ஒரு ராஜித் ஆலசுடைய செங்கோல் கதிபதி பாருங்க, கையில செங்கோல், அதுல அசோகா சின்ன இருக்கும் பாருங்க. அது அசோகா, எந்த முனியப்ப கோயிலையும் அசோகா சின்ன இருக்காது, செங்கோல் இருக்காங்க. கத்தி இருக்கும், கத்தி தான் இருக்கும். அவரு நீதிமான், எல்லாருக்கும் நீதி வழங்கக்கூடியவர், நீதிமான், செங்கோல் கதிபதியானவர். யாரு எதை செஞ்சாலும் அவரு கொடுப்பார். அது மட்டும் இல்ல கண்ணு, இந்த கோயிலை சுத்தி பாருங்க, எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் வந்து செலவு வைப்பாங்க. ஆனா அவருக்கே ஒரு பிரச்சனைங்கிறப்ப வேண்டுதல் வச்சிருந்து இது நிறைவேறின கதையை தான் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் பண்றாங்க. எனக்கு இந்த ஐப்பசி தீபாவளி ஒரு 10 நாளுங்க ரொம்ப ஃபைன் மாதிரி வந்து தண்ணி ஊத்தினா மூக்கில் தான் ஊற்றும், தொண்டைக்கு போக கண்ணு மூடிக்கும், கழுத்து வராது, பேச முடியாது. கோயம்புத்தூர் ரயில் கேரில் போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டு வந்தோம். அப்பா, நீ நீதிமான் தானே, எல்லாரும் இதை குறைக்கு செலவைக்கிறாங்க தானே, எனக்கு இந்த கழுத்து வலி பண்ணா நானும் கழுத்தோட செலவைக்கிறேன். அங்க பாருங்க, சரியா இருந்தா மட்டும் அவருக்கு நீதி தானே வேணும். எல்லாரும் செலவைக்கிறாங்க, நானும் செலவைக்கிறேன்.
இந்த கோயிலோட வேண்டுதலே சிலை வைக்கிறது தாங்க. நம்ம ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சிலை வச்சுட்டு போனாவே சாமிக்கு போதும். அதே மாதிரி இந்த செல்லக்குட்டி காடுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அங்க அதான் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, லாரி கார்லாம். அவங்க என்ன பண்ணாங்க, விருந்து வச்சாங்க சாமி. உங்களை மாதிரி கிடா வெட்டி விருந்து வச்சாங்க அந்த இடத்துல. எல்லாரையும் உட்கார வச்சு விருந்து வச்சுக்கிட்டு வரும்போது ஒரு பொண்ணு தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு பக்கெட் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு வருது. அப்படி பரிமாறிக்கிட்டு வரும் தருணத்துல அந்த பொண்ணு மாதிரியே பின்னாடி ஒரு பொண்ணு வரும். மீடியாவுல உலகத்துக்கே காமிச்சாங்க இந்த ஆண்டவனோட கதை. அந்த செல்லக்குட்டி காலத்துலதான் இந்த நாமளும் அப்படியே இந்த கோயிலோட வரலாறு சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாலும் ஏகப்பட்ட சிலை இருந்துச்சு. அப்படியே அங்கே ஒரு புலி சிலையும் இருந்துச்சுங்க. சரி, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணால் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பாய் மக்களே. ஹாய் காய்ஸ், இப்போல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.